ஆபிரகாம் என்னும் தகப்பன். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தினாலே இந்த 2024ஆம் ஆண்டு இந்த ஜூன் மாதம் இந்த 16ஆம் நாளிலும் உலகம் முழுவதும் ஃபாதர்ஸ் டேயை கொண்டாடுகிற இந்த நாளிலே நம்முடைய சபையில் இருக்கிறதான இந்த நிகழ்ச்சியை என்னுடைய வார்த்தையில கேட்கிற எல்லா தகப்பன்மார்களுக்கும் ஹாப்பி ஃபாதர்ஸ் டே. ஆமென். எல்லாரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து இந்த வல்லமை விளங்க செய்வாராக. பிரைஸ் தி லார்ட். இந்த ஃபாதர்ஸ் டேல நாம் தியானிக்கிற கர்த்தர் கொடுத்ததான வார்த்தை ஆபிரகாம் எனும் தகப்பன் என்கிற தலைப்பிலே தேவன் நமக்கு இந்த வார்த்தையை இன்னைக்கு கொடுக்க இருக்கிறார். அல்லேலூயா. The father of many nations அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லப்படுகிறது. அதற்கு ஆதாரமாக நான் வாசிக்க இப்போ ரோமர்கள் நிருபம் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ரோமர் 4:17. அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல் அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நாம் எல்லாருக்கும் தகப்பனானார். அல்லேலூயா. அல்ல சத்தமார் அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆபிரகாம் என்னும் தகப்பன். Praise the Lord. The father of many nations. Praise the Lord. ஆங்கிலத்தில் அப்படிதான் அது சொல்லப்படுகிறது. அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதி இருக்கிறபடி. ஆமென். எங்கே எழுதி இருக்கிறது? ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே எழுதப்பட்ட அந்த வார்த்தையை தான் அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே ரோமாபுரியாருக்கு எழுதுகிறார். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இனி உன் பேர் ஆபிரகாம் எனப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பேர் ஆபிரகாம் எனப்படும். கையிலோ இந்த ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுமாக. அல்லேலூயா. தேவன் நல்லவர். அல்லேலூயா. கவனி, இந்த ஆபிரகாம் இங்கே கர்த்தர் இந்த ஆபிரகாமுக்கு ஆண்டவர் பேசுறாரு. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் இந்த ஆபிரகாம் வரார். பிரைஸ் தி லார்ட். அவருடைய அப்பா பேரு தேராகு. இவங்களுடைய சொந்த ஊர் பாபிலோன் தேசத்திலே கல்தேயப்பட்ட ஊர் என்கிறதான ஒரு ஊர். என்ன ஊரு சொல்லுங்க? அந்த ஊருக்கு பேர் என்னது? ஊர் என்னும் கல்தேய தேசத்திலிருந்து தேராகு இந்த ஆபிரகாமுடைய தகப்பனா. அவருக்கு 3 பிள்ளைங்க. அது ஆபிரகாம், நாகோர், ஆரான் என்கிறதான 3 ஆம்பளை பிள்ளைங்க. அப்போ இந்த ஆபிரகாமுடைய தகப்பனுடைய வேலை விக்கிரகங்களை செய்து சிலைகளை செய்து சேல்ஸ் பண்ற வேலையை அவர் செஞ்சுட்டு இருக்கிறார். என்ன நடந்துச்சோ தெரியாது நமக்கு. இந்த தேராக என்ன பண்றாரு? அவர் புறப்பட்டு கானான் தேசத்துல நல்லா இருக்கு, அங்க போய் என்ன நல்லா குடியிருக்கலாம், நல்லா வசதியா இருக்கு அப்படின்னு ஏதோ ஒரு எண்ணத்துல அந்த பிள்ளைகளை அழைத்து கொண்டு என்ன செய்யறாரு? இந்த தேராகு பிரயாணப்பட்டு வரும் பொழுது வழியிலேயே அவங்க அப்பா ஆபிரகாமுடைய அப்பா தேராக மரித்து போகிறார். அப்படி திக்கற்ற ஒரு நிலைமையில இருக்கும் பொழுதுதான் எங்கே போக, மறுபடியும் நம்ம சொந்த ஊருக்கே திரும்பி போவதா, அல்லது எங்க அப்பா எங்களை அழைச்சிட்டு வந்தாரு, எந்த ஊருக்கு போறாருன்னு எங்களுக்கு தெரியாது. இப்ப மாதிரி போன் வசதி இருக்கா, இன்டர்நெட் வசதி இருக்குதா? எதுவுமே கிடையாது. என்ன செய்ய முடியும் என்று சொல்லி கண்ணை கட்டி காட்டில் விட்டதை போன்ற ஒரு தனித்து விடப்பட்ட பரிதாபமான நிலைமையில இருந்த சூழ்நிலையில் மத்தியில தான் இந்த ஆபிரகாமோடு கர்த்தர் பேசினாருங்க. கைவதலையில் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அதான் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் நாம வாசித்திருக்கிறோம். அல்லேலூயா. இந்த ஆபிரகாமை பார்த்த ஆண்டவர் என்ன செய்யறாரு? பேசுறார். ஒன்னாவசனத்தை மட்டும் வாசிக்கப்போ ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம்.
கர்த்தர் ஆபிராமை நோக்கி நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ அப்படின்னு இந்த ஆபிரகாமோட ஆண்டவர் பேசினாருங்க. அவருடைய சொல்லுங்க அல்லேலூயா. அவங்க வனாந்திரத்துல டென்ட் போட்டு குடியிருக்கிறாங்க. ஆமென். இந்த தேராக தன்னுடைய மனைவி பிள்ளைகளை எல்லாத்தையும் கூப்பிட்டு லோத்து ஆபிரகாமுடைய தம்பி பையன் லோத்துவை அழைத்துக் கொண்டு என்ன செய்யறாங்க, வராங்க. அப்போ இங்கே போவதா அங்கே போவதா, சொந்த ஊருக்கு போவதா, எங்கே போவதென்றே தெரியாத ஒரு நிலைமையில தான் கர்த்தர் இந்த ஆபிரகாமோடு பேசுறாரு. அல்லேலூயா. திடீர்னு வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகிறது. நீ உன் தேசத்தையும் இனத்தையும் தகப்பன் வீட்டை விட்டு என்ன செய், நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு போ. என்னடா திடீர்னு யாரோ பேசுறாங்களே, சுத்தமுற்றும் பார்க்கிறாரு, யாருமே இல்லை. என்னால திரும்பி பார்க்கிறாரு, யாருமே இல்லை. யாராவது ஒளிஞ்சுக்கிட்டு ஏதாவது புதருக்குள்ள இருந்து ஒளிந்து கொண்டு பார்த்துட்டு இருக்கிறாங்களா? யாருமே இல்லையே. அப்பதான் அந்த ஆபிரகாம் கண்டு கொண்டார், கண்களுக்கு தென்படாத வெளிப்படாதவர் என்று சொன்னார், அது உண்மையாகவே அவர் கடவுளாத்தான் இருப்பார் என்று சொல்லி அல்லேலூயா. அதனால தாங்க அந்த ஆபிரகாம் இந்த வார்த்தையை அப்படியே ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. இப்ப கவனிங்க, இந்த ஆபிரகாமை ஆண்டவர் என்ன பண்ணாரு, பேசி அழைத்து இந்த 17ஆம் அதிகாரத்தை நம்ம வாசித்தோம். இனி உன் பேர் ஆபிரகாம் எனப்படாமல் திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்துவேன். அல்லேலூயா. ஆபிராம் அப்படின்னு சொன்னா உயர்வான தகப்பன் என்று அர்த்தம். ஆபிராம். ஆண்டவர் என்ன சொல்றாரு, இனிமேல் உன் பேரு ஆபிரகாம் என்று அழைக்கப்படும். அல்லேலூயா. ஆபிரகாம் அப்படின்னு சொன்னா திரளான ஜனங்களுக்கு நீ தகப்பனாய் நான் உன்னை மாற்றுவேன். கைவைத்தலமாக. அல்லேலூயா. எந்த சூழ்நிலை ஆண்டவர் சொல்றாரு, தகப்பன் அப்படின்னா யாருங்க? தகப்பன் என்ற ஸ்தானம் உடனே வந்துருமா? சொல்லுங்க, வராது. தகப்பன் என்ற ஸ்தானம் வருவதற்கு முன்னாடி சில என்ன செய்யணும், காரியங்களை கடந்துதான் போகணும். ஒரு தாயுடைய வயிற்றிலிருந்து ஒரு பையன் பிறக்கும் பொழுது ஒரு சிறு பையனா இருக்கிறான், அவன் வாலிபன் ஆகிறான். அந்த வாலிபன் ஆன அவன் தான் ஒரு ஆண் அப்படிங்கிற ஒரு ஸ்தானத்திலே வருகிறான். அதுக்கப்புறம் அவனுக்கு திருமணமாகி குழந்தை பிறக்கும் பொழுதுதான் சிறுவன், அப்புறம் வாலிபன், அதுக்கப்புறம் ஒரு ஆண் என்கிற ஸ்தானத்தில் வருகிறான். அதுக்கடுத்து கல்யாணம் ஆன உடனே கணவன் என்கிற ஸ்தானத்தில் வருகிறான். கர்த்தர் நல்லவர். அப்ப கவனிங்க, இந்த ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்னது குழந்தையே பிறக்காத ஒரு சூழ்நிலையிலே தான் இவருக்கு 75 வயசு. இந்த ஆபிரகாமுக்கு ஒரு அல்லேலூயா. எத்தனை வயசுப்பா? ஆபிரகாமுக்கு 75 வயசு, சாராய்க்கு 65 வயசு. இந்த 17ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் 2 பேருக்கு ஒரு விசேஷித்த ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தருகிறார். அல்லேலூயா. நல்ல கவனிங்க, தேவ சாயலாய் படைக்கப்பட்ட ஆதாமுக்கு கூட அந்த தகப்பன் அப்படிங்கிற அந்த ஒரு பேரு அங்கே சொல்லப்படவில்லை. ஆமென் சொல்லுங்க. ஆமென். காரணம் அவன் கீழ்ப்படியாமல் போய்விட்டான், அந்த ஆதாமை ஏவாள். ஆனா ஆபிரகாமுக்கு தான் ஆண்டவர் தகப்பன் அப்படிங்கிறதான உன்னதமான ஒரு ஸ்தானத்தை தேவன் தந்தார். கைகளை தட்டுவோமா? அல்லேலூயா. இன்னும் கவனிங்க, இந்த ஆபிரகாம் அவர் ஒரு புறஜாதிய மனுஷன், தேவனை அறியாத சந்ததியிலிருந்து வந்தவன் தான் இந்த ஆபிரகாம். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அப்ப கவனிங்க, ஆபிரகாம் அப்படின்னா உயர்வான தகப்பன், ஆபிரகாம் அப்படின்னு சொன்னா திரள் ஜாதிகளுக்கு தகப்பன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அதே போல அதே 17ஆம் அதிகாரத்துல சாராய்க்கு ஆண்டவர் பேரை மாத்துறாரு. சாராய் அப்படின்னா 15-16 வசனம், அதே 17, 15, 16 வாசிப்போம். பின்னும் தேவன் ஆபிரகாமை நோக்கி உன் மனைவி சாராயை இனி சாரா என்று அழையாதிருப்பாயாக. சாராள் என்பது அவளுக்கு பேராயிருக்கும். நான்
நான் அவளை ஆசீர்வதித்து அவளாலே உனக்கு ஒரு குமாரனையும் தருவேன். அவள் ஜாதிகளுக்கு தாயாகவும் அவளாலே ஜாதிகளின் ராஜாக்கள் உண்டாகவும் அவளை ஆசீர்வதிப்பேன் என்றார். ஆபிரகாமுக்கு மட்டும் இல்லைங்க, சாராய்க்கு அந்த ஆசீர்வாதத்தை தந்தாங்க. அல்லேலூயா. சாராய் அப்படின்னா என் ராணி, என்ன என்னுடைய ராணி. புருஷமார்களுக்கு ராணி யாரு? என் மனைவிதான் ராணி. அம்மா ராணி, ராணி மகா ராணி அப்படின்னு பாட்டு பண்ணணும். அது நிறைய பேர் கல்யாணம் போது சொல்லலாம் ராணி, அப்புறம் ஆணி ஆயிடக்கூடாது. ராணி ஆணினா என்னது? அடிக்கிறது. அப்புறம் ஆணியை சுத்தி கையில் எடுத்துக்கூடாது. அப்போ சாராய் அப்படின்னு சொன்னா என் ராணி அப்படின்னு அர்த்தம். ஆனா கர்த்தர் என்ன சொல்றாரு? சாராள் அப்படிங்கிற பெயரை சொல்லுகிறார். அதனுடைய அர்த்தம் என்ன? உலகத்துக்கெல்லாம் ராணி அந்த சாராள். கை தட்டி கர்த்தர் ஏன் கர்த்தர் இந்த ஆபிரகாமுக்கு சாராளுக்கு இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தனா? அந்த ஆபிரகாமுக்கு கீழே தான் இந்த உலகத்திற்கு எல்லா மக்களும் வருவார் என்று தேவன் நோக்கமா இருந்தது. அல்லேலூயா. அப்ப இந்த வார்த்தைகளை தேவன் ஆபிரகாமிட்ட இந்த சாராளுக்கு இந்த வார்த்தைகளை சொன்னப்போ அவங்க குழந்தை இல்லாத ஒரு மல்லடியாகத்தான் அவர்கள் இருந்தார்கள். ஆமென் சொல்லுங்களாமே. இல்லாத நேரத்தில் இல்லாத சூழ்நிலையின் மத்தியில தாங்க கர்த்தர் இந்த வார்த்தைகளை அவர்களுக்கு தருகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நாம் எதிர்பார்க்கிற நன்மையோ ஆசீர்வாதமோ தோற்றம் ஒண்ணுமே கையில இல்லையே, எதுவுமே இல்லை. எல்லாமே வாஸ்டா இருக்கு, எல்லாமே எம்டியா இருக்குது, எல்லாமே காலியா இருக்கிறது. அப்படிங்கிற நிலைமையில கர்த்தர் நம்மோடு கூட பேசுறாருன்னா அந்த வார்த்தைகளை நிச்சயமாய் அர்த்தம் உண்டு, அந்த ஆசீர்வாதம் உண்டு என்பதை நாம மறந்துடவே கூடாது. அல்லேலூயா. அதனால இன்னைக்கு இந்த ஃபாதர்ஸ் டே கொண்டாடப்படுகிற இந்த நாளிலே கூட இந்த ஆபிரகாமை குறித்து நாம தியானிப்பது நமக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கிய சிலாக்கியம். ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. ஏன்னா இவரை கொண்டு அநேக காரியங்களை கர்த்தர் வேதத்தில் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்கள். ஆமென். அப்ப நல்லா கவனிச்சுக்கோங்க. ஆபிராம் அப்படின்னா என்னது? உயர்வான தகப்பன். ஆபிரகாம் என்று சொன்னால் திரள் சாதிகளுக்கு தகப்பன். சாராய் அப்படின்னா என்னுடைய ராணி. சாராள் அப்படின்னு சொன்னா உலகத்துக்கெல்லாம் அவதான் ராணி. அல்லேலூயா. அதனாலதான் இவருடைய குறித்து ஏசாயா 52ஆம் அதிகாரத்திலே அந்த வசனத்தை கூட வாசிமா. அந்த ஏசாயா 52 1 சாரி ஏசாயா 51:1-2 நீதியை பின்பற்றி கர்த்தரை தேடுகிற நீங்கள் எனக்கு செவி கொடுங்கள். நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கன்மலையையும் துறவின் குழியையும் நோக்கி பாருங்கள். உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாய் இருக்கையில் அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். கைகளை தட்டி எல்லா ஆண்டுக்கு நன்றி செலுத்துங்க. எல்லா கையை தட்டி கர்த்தர் நேரடியா ஆபிரகாமிடம் சொன்னார்கள், நீ இனிமேல் நான் உயர்வான தகப்பன். யாருக்கு? என் புருஷன், என் பொண்டாட்டிக்கும், என் பிள்ளைகளுக்கு மட்டும்தான் நான் தகப்பனா இருப்பேன் அப்படிங்கிற அந்த குறுகிய வட்டத்தில் இல்லப்பா, திரளான ஜாதிகளுக்கு உன்னையும் மனைவியை நான் மாற்றுவேன் என்று தேவனாய கர்த்தர் நேரடியாய் கர்த்தர் ஆபிரகாமோடு கூட பேசினாருங்க. அல்லேலூயா. இங்கே ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாய் சொல்றாரு, உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும். அல்லேலூயா. உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். அல்லேலூயா. சரீரப்பிரகாரமான தாய் தகப்பன் இருந்தாலும் தீர்க்கதரிசி என்ன சொல்றாருங்க? உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும்
அவளை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். ஏன் ஆண்டவர் இந்த காரியத்தை சொல்றார் அப்படின்னா, இந்த ஆபிரகாமின் வழியாகத்தான் சந்ததிகள் இந்த உலகத்திலே தோன்றினது. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. இந்த ஆபிரகாமுக்கு கீழே தான் எல்லா மக்களுடைய காரியங்கள் என்ன செய்து வருகிறது. ஆமென் சொல்லுங்க, ஆமென். தேவன் நல்லவர். அதுதான் தேவனுடைய நோக்கமாக இருந்திருக்கிறது. அது யாராலும் மாற்றவே முடியாதுங்க. ஆமென் சொல்லுங்க, ஆமென். ஸ்தோத்திரம். அதனால இந்த ஆபிரகாம் அவன் எப்படிப்பட்ட தகப்பன், ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்லி நான் முடிக்கிறேன். 5 காரியம் இருக்கிறது. ஆபிரகாம் எப்படிப்பட்ட ஒரு தகப்பனாய் இருந்தார். முதலாவது விசுவாச தகப்பன் இந்த ஆபிரகாம். ஐயா மாறுகளை கை வைத்தவர் சொல்லுங்க, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். விசுவாச தகப்பன் இந்த ஆபிரகாம். அல்லேலூயா. ஃபாதர் ஆஃப் ஃபெய்த். ரோமர் நிருபம் 4ஆம் அதிகாரம், ரோமர் 4ஆம் அதிகாரம் 18 இருந்து 23 முடிய வாசிப்போம். உன் சந்ததி இவ்வளவாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்துப் போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்துப் போனதையும் எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்பது முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்காக மாத்திரமல்ல நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. கையில வைத்து ஆமென் சொல்லுங்கள், ஆமென். இங்க பாருங்க, பவுல் ரொம்ப தெளிவா எழுதுறார். அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனா ஏற்படுத்தின என்று எழுதியிருக்கிறபடி நாம் ஏற்கனவே இதை வாசித்தோம். அப்போ நம்ம எல்லாருக்கும் தகப்பன் ஆனார். எப்படி? கௌதராவுடைய சரீரம் 100 வயது ஆகும் பொழுது அவருடைய சரீரம் செத்து போனது, சாராளுடைய கர்ப்பம் செத்து போனது, மலடியா இருந்த அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் கர்த்தர் இந்த ஆபிரகாமுக்கும் சாராளுக்கு தேவன் அற்புதம் செஞ்சாருங்க. அல்லேலூயா. ஆனாலும் 75 வயசுல ஆண்டவர் பேசினாரு. 75 இருந்து 85 வயசு ஆகி போச்சு. 10 வருஷம் ஒண்ணுமே நடக்கல. உடனே இந்த சாராளமா என்ன பண்ணாங்க? விசுவாசி தகப்பனை டைவர்ட் பண்ணி விட்டாங்க. என்ன ஏதோ சத்தம் கேட்டுச்சு. ஆண்டவர் சொன்னாரு ஒண்ணுமே நடக்கலையே அப்படின்னு, என்னோட வியாதி பூச்சி கூட என்ன செய்யணும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அடிமை பெண் ஆகார் மூலமாய் பிள்ளையை பெற்றுக் கொடுத்தா போதும் அப்படின்னு அப்படி டைவர்ட் பண்ணி விட்டுட்டா. அவன் டைவர்ட் பண்ணி விட்டதுனால நல்லா கவனிங்க, 86வது வயசுல ஆபிரகாமுக்கு இஸ்மவேல் பிறந்தான். 86 இருந்து 99 வரைக்கும் எத்தனை வருஷம்? எனக்கு தெரியாதா? 99 மைனஸ் 86 எவ்வளோ? எழுதி போட்டா கால்குலேட் எடுத்தா தான் தெரியுமா? 13 வருஷமா கர்த்தர் ஆபிரகாமு கூட பேசவே இல்லை. நல்லா கவனிக்கணும். பேசலாம். இந்த ஆகாருடைய சம்பவம் 15-16 அதிகாரத்தில் அங்கே நடக்குது. 17ஆம் அதிகாரம் வரும் பொழுதுதான் அந்த ஆபிரகாமுக்கு 99 வயசு ஆகுது. நல்லா கவனிங்க. 13 வருஷமா கர்த்தர் ஆபிரகாமுக்கு கர்த்தருக்கு எந்த ஒரு சம்பந்தமே இல்லை, எந்த ஒரு தொடர்பும் இல்லை. ஆண்டவர் அமைதி ஆயிட்டார். ஏன் அப்படின்னா, நான் சொன்ன வார்த்தைய இந்த ஆபிரகாம் கேட்காம இந்த பொண்டாட்டி பேச்ச கேட்டு
பின்வாங்கி போயிட்டாலே அப்படின்னு ஆண்டவர் அமைதியாயிட்டாரு. ஆனாலும் கர்த்தர் சொன்ன வார்த்தை மறுபடியும் அவர் நினைவு கூர்ந்தார். அல்லேலூயா. அநேக நேரத்தில் இப்படிதான் நாம ஆண்டோடைய வார்த்தையை விசுவாசியாம மனுஷ வார்த்தையே தெய்வ வாக்கா நம்ம எடுத்துக்கொண்டு இருந்தா அப்படின்னு சொன்னா கர்த்தர் சைலண்டா ஆயிடுவார். கவனிக்கிறீங்களா? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பிள்ளைகள் தாய் தகப்பனுடைய வார்த்தைகளை கேட்கணும், கீழ்ப்படியணும். ஆனா ஆண்டவருடைய வார்த்தைக்கு மேலாக தெய்வ வாக்கா எடுத்துக்கிட்டு நம்ம இருந்தோம்னா ஆண்டவர் அமைதி ஆயிடுவாரு. எங்க அப்பா சொல்லிட்டாரு, எங்க அம்மா சொல்லிட்டாங்க அப்படின்னு நல்ல கவனிச்சு நம்முடைய ஆண்டவரை விட்டு ஐக்கியத்தை விட்டு வெளியுறவு பண்ணுகிற காரியத்தை யார் சொன்னாலும் நாம தேவனுடைய வார்த்தைக்கு தான் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். கைவிட்டு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அது கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ பெற்றோர்களோ மாமியாரோ மருமகளோ யாரா இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே இதே சட்டம் தான். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் உங்ககிட்ட ஒரு வார்த்தையை ஆண்டவர் சொல்லி அதை நிறைவேற்றுவேன்னு சொன்னார்னா அது வரைக்கும் நம்ம என்ன செய்யணும்? இந்த வார்த்தையில விசுவாசத்தோட இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தையை சொல்லிட்டாரு. ஒன்னொரு பக்கம் வயசாயிட்ட போகுது, 99 வயசாயிடுச்சு, எப்படி நடக்கும்? எப்படி சாத்தியமாகும்? மலடி ஆகிவிட்டார். ஸ்திரீகளுடைய வழிபாடு நின்று விட்டது. எப்படிங்க குழந்தை உண்டாகும்? டாக்டராலே முடியாது. இன்னைக்கு டாக்டர்கள் என்னத்தையோ பண்ணி வேற என்னவோ விதத்துல குழந்தைய உண்டாக்கி என்னென்னவோ பண்ணிடுறாங்க. ஸ்தோத்திரம். அது நேச்சுரலா இயற்கை நடக்கிறது அல்ல. ஆனா எதுவுமே சாத்தியமில்லாத சூழ்நிலையில தான் சரீரம் பலவீனமாயிட்டு கர்ப்பம் செத்து போன நிலைமையிலே வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தையை கொஞ்சம் கூட அவிசுவாசப்படாம சந்தேகப்படாம தான் இருந்திருக்கிற அந்த ஆபிரகாம். அல்லேலூயா. இன்னைக்கு நமக்குள்ள அந்த ஒரு விசுவாசம் வர வேண்டும். அல்லேலூயா. அதனாலதான் அவங்க பவுல் சொல்றாரு, ஆபிரகாமுக்கு மாத்திரமல்ல இந்த வார்த்தை, அல்லேலூயா, நமக்காகவும் இந்த வார்த்தைகள் எழுதப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. அன்பான தகப்பன்மார்களே, தேவனுடைய வார்த்தையை விசுவாசிங்க. அல்லேலூயா. அப்ப விசுவாசிகளின் தகப்பனுடைய அர்த்தம் என்னங்க? பழைய ஏற்பாட்டு காலத்துல தகப்பன்மார் தான் என்ன செய்யணும்? பலி செலுத்தணும், கர்த்தருக்கு ஆராதனை செலுத்தணும், பலிபீடம் கட்ட வேண்டும், அந்த குடும்பத்தை நடத்த வேண்டும். அல்லேலூயா. தகப்பன்மார் வந்து முன்னாடி நல்ல பாட்டு பாடுங்க, நல்ல சாட்சியெல்லாம் பகிர்ந்து கொண்டு ரொம்ப சந்தோஷம். நீங்க உங்க குடும்பத்தை நடத்துகிற ஆபிரகாமா நீங்க எல்லாரும் புருஷரெல்லாம் மாறணும். புருஷரெல்லாம் வலதத்தை உயர்த்த ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த விசுவாசிகளின் தகப்பன். பழைய ஏற்பாட்டு காலத்திலே புருஷர்கள் தான் கர்த்தருக்கு பலி செலுத்தணும், கர்த்தரை ஆராதிக்கணும், அந்த குடும்பத்தை நடத்த வேண்டும். அல்லேலூயா. தேவனுக்கும் இந்த குடும்பத்துக்கு ரெப்ரசன்டேட்டிவ் யாரு? புருஷர்கள் தான். நீங்க புதிய ஏற்பாட்டு ஏசப்பா வந்து எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்த பிறகு நீ ஜெபம் பண்ணிக்கா, நீ ஜெபம் பண்ற, நீ சர்ச்சுக்கு போ, நீ அதை பண்ணு, நீ இதை பண்ணு. இன்னைக்கு மாறி போச்சு. அதனால ஃபாதர்ஸ் டே கொண்டாடின அன்பான ஆபிரகாம் என்கிற தகப்பன்மார்களே, அல்லேலூயா, விசுவாசத்தில் வல்லவர்களா எழும்புங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். உங்களை கொண்டு ஆண்டவர் செய்யற காரியத்தை நீங்க என்ன செய்யுங்க? அடக்கி வைக்காதீங்க. அதை பிரைஸ் தி லார்ட் கண்ட்ரோல் பண்ணி வைக்காதீங்க. விசுவாசின் தகப்பனாய் மாறுங்க. அல்லேலூயா. விசுவாச தகப்பனின் ஆபிரகாம். ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். அப்ப அந்த பலி செலுத்தல் என்பது எதை குறிக்கிறது? ஜெபம், ஆராதனைகள், குடும்பத்தை கர்த்தருக்கேற்ற வழிகளை நடத்துகிற காரியம் அந்த விசுவாசிகளின் தகப்பன்கள் சார்ந்த எல்லாமே வருகிறது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அதனால இந்த ஃபாதர்ஸ் டேல கர்த்தர் கொடுத்த இந்த வார்த்தை கேட்கிற மற்ற தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு ஆண்டவர் இந்த விசுவாசத்திலே வல்லவர்களாய் மாற்ற தேவன் சுத்தமுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். ஸ்திரீகளும் விசுவாசித்தவளே சொல்லுங்க பாக்கியவதின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நீங்களும் விசுவாசத்தில் வல்லவர்களாய் ஸ்திரீகளும் மாற வேண்டும். அல்லேலூயா. அம்மாமார்கள் மாத்திரமல்ல, வாலிபர்களும் விசுவாசத்திலே உறுதிப்பட்டவர்களாய் மாற வேண்டும். வாலிபர்கள் அவர் அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. தேவன் மேலே, தேவனுடைய வார்த்தையின் மேலே நீங்க விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா.
அந்த விசுவாசம் எப்ப வரும்? ஆண்டவரோட நம்ம ஐக்கியப்படத்தான் அந்த விசுவாசம் நமக்குள்ள உறுதிப்படும். அல்லேலூயா. சொல்லுங்க உற்சாகமாக அல்லேலூயா. ஆமென். நம்ம கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்பாரு, நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார் அப்படிங்கிற அந்த ஒரு விசுவாசம் நமக்குள்ள இருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. விசுவாசம் என்பது வேற ஆபிரகாமுக்கு மட்டுமல்ல, சாராளுக்கு அந்த விசுவாசம் இருக்கணும். அல்லேலூயா. சாராளுக்கு மாத்திரமல்ல, பிள்ளைகளாக இருக்கிற எல்லாருக்கும் தேவையானது இந்த விசுவாசம். அல்லேலூயா. நாம விசுவாசத்தில் இன்னைக்கு இந்த ஃபாதர்ஸ் டே கொண்டாடப்படுகிற நாளிலே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம கர்த்தர் மேல இன்னும் நாம உறுதியான விசுவாசம் உள்ளவர்களாய் மாற வேண்டும். அல்லேலூயா. இந்த விளைவெளி நேரங்களில் விசுவாசத்தோட ஜெபிக்க வேண்டும். ஆமென். சோர்வின் நேரத்திலே நம்ம விசுவாசத்தோட மன்றாட வேண்டும். பயங்கர அதாவது மேற்கொள்ள முடியாத போராட்டங்கள் வந்தாலும் தேவன் மேல வைத்திருக்கிற அசைக்க முடியாத அந்த விசுவாசத்தை உடையவர்களாய் நாம மாற வேண்டும் என்று கர்த்தர் நம்மிடத்திலே விரும்புகிறார். அல்லேலூயா. ஒரு நாள் அந்த விசுவாச கப்பலை சேதப்படுத்துவதற்கு விட்டுறாதீங்க. பிரைஸ் லார்ட். வசனத்திற்கு வாசிக்க நேரம் இல்லை. விசுவாசத்தை சேதப்படுத்துறதுக்கு ஆட்கள் ரெடியா இருப்பாங்க. விசுவாசத்தை கெடுத்து போடுறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. சொந்த பந்தங்கள் இருக்கும், உறவுகள் இருக்கும், நண்பர்கள் இருப்பாங்க. விசுவாசத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்த அந்த விசுவாசத்தை நம்ம காத்துக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அதனாலதான் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் மனப்பாடமா எல்லாம் சேர்ந்து சொல்லலாம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி இருக்கிற பாவத்தை உதறி தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடே ஓட கடவோம். கையிலோய் தலையிலே சொல்லுமா அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்கப்பா. இல்ல வாய்ஸ் அல்லேலூயா. விசுவாசத்தை துவக்கினவர் அவர் தான், முடிக்கிறவர் அவராத்தான் இருக்கணும். மனுஷன் கிட்ட விட்டுறக்கூடாது. இந்த விசுவாசத்தை வந்து அன்னைக்கு கொஞ்ச நாள் நீங்க வச்சுக்கோ அப்படின்னு மற்றவங்கள்ட்ட கார வாத்திரக்கூடாது, மற்றவங்கள்ட்ட விற்று போட்டக்கூடாது, மற்றவங்கள்ட்ட விட்டு விட்டக்கூடாது. அந்த விசுவாச உள்ளத்துல ஆழமாய் பதிய வேண்டும். எந்த சூழ்நிலை இருந்தாலும். ஆமென். சில நேரங்களில் சில காரியங்கள், கடமைகள், போராட்டங்கள் வரும் பொழுது, போன வாரம் தியானிச்ச மனசுக்குள்ள ஏதோ ஒரு கலக்கம் வரும். ஆனாலும் அந்த நேரத்தில் நம்மள விசுவாசத்தை தூண்டி விடுகிற நம்முடைய தேவனாய் கர்த்தர். அல்லேலூயா. அல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, விசுவாசத்தை துவக்கினவர் அவர்தான், முடிக்கிறவரும் அவர்தான். அல்லேலூயா. அதனால பவுல் சொல்ற நல்ல போராட்டத்தை போராடினேன், சொல்லுங்க, ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். அல்லேலூயா. அது உயிரோடு இருக்கும்போது நாம சொல்லணும். அல்லேலூயா. அது செத்தவங்களுக்காக அந்த வசனத்தை அடிக்கடி சொல்லுவாங்க. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். அப்ப விசுவாசத்தை காத்து கொண்டேன், இது முதல் நீதிங்கிற எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. அதனால இந்த ஆபிரகாம் எப்பேற்பட்ட தகப்பன், ஒரு சாதாரணமான தகப்பன் அல்லங்க, அவர் விசுவாச தகப்பன். அல்லேலூயா. அதனாலதான் அவர் விசுவாசின் தகப்பன் என்று அழைக்கப்படுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இஸ் a father of faith. விசுவாசிகளின் தகப்பன். இந்த விசுவாசத்துக்குள்ளே நாம இன்னும் கடந்து வருவோம். வேண்டிய காரியத்தை ஆண்டவர் செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த வார்த்தைக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, நீங்கள் யாராயிருந்தாலும் சரி, ஆண்டவருடைய வார்த்தையை நம்புங்க, விசுவாசிங்க. உங்க வாழ்க்கையில இந்த பிரச்சனை தீரவே தீரான்னு கூட நினைச்சிட்டு இருக்கலாம், இந்த போராட்டத்தில் ஓயவே ஓயாதுன்னு கூட நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசிங்க. 100 வயசுல ஆபிரகாமுக்கு கர்த்தர் செய்த அற்புதத்தை உங்களுக்கு கர்த்தர் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். ஆமே. என்ன ஒரு காரியமா இருந்தாலும் சொல்லி ஆண்டவரோடு கூட பேசுங்க, அவரோடு கூட ஐக்கியப்படுங்கள். கர்த்தருடைய விசுவாசத்தை வல்லவராய் மாற்றுவார். May God bless you all. Praise the Lord. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அற்புதமான நாமத்தில் 2024 இந்த ஜூன் மாதம் 23ஆம் நாளிலும் இந்த பரிசுத்த ஆராதனையிலே வந்திருக்கிற யாவரையும் உங்களை மனதார வாழ்த்தி வரவேற்கிறேன். தொடர்ந்து நாம் கர்த்தருடைய வார்த்தை நேராய் கடந்து செல்வோம். அல்லேலூயா. ஆபிரகாம் என்னும் தகப்பன், a father of many nations என்கிற தலைப்பிலே கர்த்தர் போன வார்த்தை நம்மோடு கூட இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். ஆபிரகாம் அவர் எப்படிப்பட்ட தகப்பன் என்று சொல்லும் பொழுது, போன வாரத்தில் ஒரே ஒரு காரியத்தை நாம் தியானிச்சோம்.
விசுவாச தகப்பன் என்று அவரை குறித்து நாம் தியானித்தோம். அல்லேலூயா. ஃபாதர் ஆஃப் ஃபெய்த், விசுவாசிகளின் தகப்பன், விசுவாச தகப்பன். அதனால்தான் அவர் விசுவாசிகளின் தகப்பன் என்று அழைக்கப்படுகிறார். எல்லாமே சொல்லுகிறாமே. அவர் ஆபிரகாம் மட்டும்தான் விசுவாசம் வேணுமாயா? இல்ல. அல்லேலூயா. அம்மாமார்களா விசுவாச தாயா மாறணும். சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. என்ன தாயா மாறணும்? தாயே, என்ன தாயா நீ மாறணும்? நீங்களா விசுவாச தாயா மாறணும். அல்லேலூயா. ஒரு வசனம் ஞாபகத்துல ஆண்டவர் ஞாபகப்படுத்துறாரு. ஸ்தோத்திர, கர்த்தர் நல்லவர். 2 தீமோத்தேயுடைய புஸ்தகம், 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 4-5 வசனத்தை வாசிக்க கேட்போம். 2 தீமோத்தேயு 1:4-5. உன்னிலுள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுகிறது. உன்னிலுள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுகிறதுனால் என் முன்னோர்கள் முதற்கொண்டு சுத்த மனசாட்சியோடு ஆராதித்து வரும் தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாளுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிகேயாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது. அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயித்திருக்கிறேன். சத்தமாக அல்லேலூயா சொல்லுங்கள். இதுதான் சத்தமா? அல்லேலூயா. ஆபிரகாம் விசுவாசிகளின் தகப்பன், ஃபாதர் ஆஃப் ஃபெய்த். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இங்கே பவுல் சொல்றாரு தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுது, உன்னிலுள்ள மாயமற்ற விசுவாசம் நினைவு கூறுகிறதுனால் அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாளுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிகேயாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது. அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயித்திருக்கிறேன். அல்லேலூயா. விசுவாசம் என்பது அப்பாவுக்கு மாத்திரமல்ல, தகப்பனுக்கு மாத்திரமல்ல, தாய்க்கும் உள்ளே இருக்கணும், பாட்டிமார்களுக்குள்ளே இருக்கணும், ஆயாமார்களுக்குள்ளே இருக்கணும், பிள்ளைகளுக்குள்ளேயும் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதைத்தான் இங்க பவுல் தெளிவா எழுதி வைத்திருக்கிறாருங்க. அல்லேலூயா. உன்னிலுள்ள மாயமற்ற விசுவாச வாலிப பிள்ளையே, சிறு பிள்ளையே, உனக்குள்ள அந்த விசுவாசத்தில் நீ வல்லவனாய் மாற வேண்டும். நீ விசுவாசத்துல வல்லவனா என்ன மாறணும். இந்த தீமோத்தேயு அவர் ஒரு இளைஞன். அந்த இளைஞனுக்குள்ளே மாயமற்ற அந்த விசுவாசத்தை ஆண்டவர் தந்தார். அல்லேலூயா. என்ன விசுவாசம்? மாயமற்றனா, அதாவது மாயம்னா என்னது? மாயமற்ற விசுவாசமா நான் எப்படி சொல்லலாம்? மாயை, அதாவது ஒரு டூப்ளிகேட்டான, ஒரு ஆக்ஷன் பண்ணுகிற அப்படிப்பட்ட விசுவாசம் அல்ல. உண்மையான சரியான விசுவாசம் தீமோத்தேயுக்குள்ளே இருந்தது. அல்லேலூயா. நாம் எப்படிப்பட்ட விசுவாசத்துல வரணும். அல்லேலூயா. அப்ப அந்த வாலிபனாகிய தீமோத்தேயுக்குள்ள இந்த விசுவாசம் இருப்பதற்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, முதல் காரணம் யாருன்னா தீமோத்தேயுடைய பாட்டி. உங்களுக்குள்ள அந்த விசுவாசம் உறுதி படணும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அதுக்கு அப்புறம் தான் யாருக்குள்ள வந்துச்சான் சொல்லுங்க? தீமோத்தேயுடைய தாய்க்குள்ள. அல்லேலூயா. அப்படின்னா அந்த தீமோத்தேயுடைய பாட்டி எவ்வளவு விசுவாசத்துல இருந்து தன்னுடைய மகளை, அல்லேலூயா, அப்ப அந்த மகள் உள்ள இருந்து அந்த பிள்ளையாகிய தீமோத்தேயுக்கு அந்த விசுவாசம் அப்படியே அந்த ஹெரிட்டேஜ், அந்த லெகசிக்கு அர்த்தம் சொன்னாங்க பாத்தீங்களா? அந்த பரம்பரை என்ன செய்யுது? அப்படியே பாஸ் ஆகிட்டே இருக்குது. அல்லேலூயா. இன்னைக்கு நமக்குள்ள அந்த விசுவாசம், பெற்றோருக்குள்ள இருக்கிற அந்த விசுவாசம் பிள்ளைகளுக்குள்ள அது பாஸ் ஆகணும். ஐயா விட்டு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அதுக்கேற்ற விதமா நம்ம என்ன செய்யணும்? விசுவாசத்துல பெற்றோர்கள், ஆயமார்கள், பெரியவர்கள்
பாட்டிமார்கள் விசுவாசத்தை நீங்க தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. உங்க பிள்ளைகளை விசுவாசத்துக்குள்ள நடத்தணும். உங்க பேர பிள்ளைகளை விசுவாசத்துக்குள்ள நடத்தணும். விசுவாசத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட கேட்டு வாங்கி அதை நீங்க பாஸ் பண்ணுங்க. அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. அதனால ஆபிரகாம் விசுவாசிகளின் தகப்பன் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் அந்த விசுவாசம் எல்லாருக்குள்ளேயும் கண்டிப்பா இருக்க வேண்டும். இந்த வார்த்தையை எத்தனை பேர் ஏற்றுக்கொள்றீங்க? பிள்ளைகளுக்குள்ளே இருக்கணும். அதுக்கு முன்னாடி அவங்க அப்பா அம்மாக்குள்ள இருக்கணும். அதுக்கு முன்னாடி அவங்க தாத்தா பாட்டி ஆயாக்குள்ள என்ன செய்யணும்? இருக்கணும். 1:18 முதல் 20. குமாரனாகிய தீமோத்தேயுவே, உன்னை குறித்து முன் உண்டான தீர்க்கதரிசனங்களின்படியே நீ அவைகளை முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ணும்படி இந்த கட்டளையை உனக்கு ஒப்புவிக்கிறேன். நீ விசுவாசமும் நல் மனசாட்சியும் உடையவனாய் இரு. இந்த நல் மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். இமனேயும் அலெக்சந்தரும் அப்படிப்பட்டவர்கள் அவர்கள் தூஷியாதபடி சிட்சிக்கப்பட அவர்களை சாத்தானிடத்திலே ஒப்புக் கொடுத்தேன். ஆமென். எல்லாம் ஆமென் சொல்லுங்க. நீ விசுவாசமும் நல் மனசாட்சி உடையவனாயிரு. இந்த நல்ல மனசாட்சியை தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். இவனே அலெக்சாந்தர் அப்படின்னு 2 பேரு என்ன பண்ணாங்களா? விசுவாசத்தை கெடுக்கிறதுக்கு சில ஆட்கள் இருக்கும். உங்க குடும்பத்தில் இருப்பாங்க, உங்க சொந்த மதத்தில் இருப்பாங்க, கூட படிக்கிற இடத்துல இருக்கும். வாலிபர்களே கவனி. விசுவாசத்தை கெடுக்கிற இவனே அலெக்சாந்தர் எவனா இருந்தாலும் சரி, எவனா இருந்தாலும் அவனை குறித்து ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நாம் எல்லாரும் விசுவாசிகளுடைய பிள்ளைகளாக இருக்கிற அல்லேலூயா. ஆண்டவரை விசுவாசிக்கிறவர்கள், அவருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறவங்க, அவருடைய வல்லமையை விசுவாசிக்கிறவர்கள், இயேசுவை நாம் விசுவாசிக்கிறவர்கள், இயேசுனுடைய உயிர்த்தெழுதலை நாம் விசுவாசிக்கிறவங்க. கையை தட்டி கர்த்தர் ஆமென். தலைமுறையாக அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆனா அந்த இம்மனே அலெக்சாந்தர் என்ன பண்ணாங்களா? இந்த விசுவாச கப்பலை சேதப்படுத்தினார்களா? உன்னை சேதப்படுத்துறது வீட்டுக்குள்ளேயே சில இம்மனே இருக்கும், அலெக்சாந்தர் இருக்கும். கர்த்தர் மேல இருக்கிற விசுவாசத்தை விட்டு விடாத. பிரைஸ் தி லார்ட். யார் என்ன சொல்லட்டும், யார் என்ன பேசட்டும், அதே பவுல் சொல்றார் ரோமாவியர், விசுவாசம் எதனால வரும்? கேள்வினால வருமா? விசுவாசம் எப்படி வரும்? கேள்வினா என்னது? என்ன எதுக்கு? கேள்வி அல்ல, not a question but hearing. கேள்வி அப்படின்னா என்னது? கேள்வி ஞானம். என்ன ஞானம்? காதால கேட்கறதுனால தான் விசுவாசம் நமக்கு. இப்ப ஆண்டவர் கொடுக்கிற இந்த வார்த்தையை நீங்க நல்லா காதால வாங்கி நல்லா மண்டைக்குள்ள பிரைனுக்குள்ள கொண்டு போய் அந்த இருதயத்துக்குள்ள அந்த வார்த்தைகளை உள்ள இறக்குனாங்கன்னா தான் விசுவாசம் நமக்குள்ள வந்துகிட்டே இருக்கும். அல்லேலூயா. விசுவாசம் நமக்குள்ள வளர்ந்து கொண்டே இருக்கும். அதான் பவுல் சொல்றாரு, விசுவாசம் எதனால வரும்? கேள்வினால. நல்ல ஆண்டுடைய வார்த்தையை நல்லா கேட்கணும், ஆண்டுடைய பாடல்களை நல்லா கேட்கணும். ஒரே வசனத்தை இந்த யாக்கோபு புஸ்தகத்துல தான் அந்த வாசிப்போம். யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிப்போம். 14. என் சகோதரரே, ஒருவன் தனக்கு விசுவாசம் என்று சொல்லியும் கிரியை இல்லாதவனானால் அவனுக்கு பிரயோஜனம் என்ன? அந்த விசுவாசம் அவனை ரட்சிக்குமா? ஒரு சகோதரனாவது சகோதரியாவது வஸ்திரம் இல்லாமலும் அனுதின ஆகாரம் இல்லாமல் இருக்கும்போது உங்களில் ஒருவன் அவர்களை நோக்கி நீங்கள் சமாதானத்தோடே போங்கள், குளிர் காய்ந்து பசியாருங்கள் என்று சொல்லியும் சரீரத்துக்கு வேண்டியவை
வேளையிலே அவர்களுக்கு கொடாவிட்டால் பிரயோஜனம் என்ன? பிரயோஜனம் என்ன? அப்படியே விசுவாசமும் கிரியைகள் இல்லாதிருந்தால் தன்னிலேதானே செத்ததாய் இருக்கும். ஒருவன் உனக்கு விசுவாசம் உண்டு, எனக்கு கிரியைகள் உண்டு, எனக்கு கிரியைகள் உண்டு. கிரியைகள் இல்லாமல் விசுவாசத்தை எனக்கு காண்பி. நான் என் விசுவாசத்தை என் கிரியைகளினாலே உனக்கு காண்பிப்பேன் என்பானே. தேவன் ஒருவர் உண்டு என்று விசுவாசிக்கிறோம். அப்படி செய்கிறது நல்லதுதான். பிசாசுகளும் விசுவாசித்து நடக்கின்றன. வீணான மனுஷனே, கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்ததென்று நீ அறிய வேண்டுமோ? அல்லேலூயா. நாம சொல்லுங்க சந்தோஷம். அல்லேலூயா. அந்த போன வாரத்தில் செய்திகளை விரிவாக்க நிறைய இதுலயும் ஆபிரகாம் பின்னாடி வராது. அல்லேலூயா. உனக்கு விசுவாசம் வச்சுக்கோ, நான் கிரியை வச்சுக்கிறேன். அல்லேலூயா. 50-50. என்னது சொல்லுங்கம்மா? புருஷனே நீ விசுவாசம் வச்சுக்க, நான் கிரியை வச்சுக்கிறேன். என் பட்டாட்டியே நீ விசுவாசம் வச்சுக்கோ, நான் கிரியை வச்சுக்கிறேன். அப்படி கிடையாதுங்க. அல்லேலூயா. ஒருத்தருக்குள்ளேயே ரெண்டுமே இருக்க வேண்டும், விசுவாசமும் கிரியையும். அல்லேலூயா. அதுதான் உதாரணத்துக்கு சொல்றாரு, எனக்கு ரொம்ப குளிருதுப்பா, எனக்கு ரொம்ப பசியா இருக்குது, இது ரொம்ப உண்மையிலேயே அந்த பரிவத்தோட உண்மையோடு கேட்குறாங்கன்னா, ஏசப்பாவை நேசி, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் வயிற்றை நிரப்புவார்னு சொன்னால் அது என்னது? கிரியை இல்லாத. அப்படியாப்பா பசிக்குதாப்பா, சரிந்தாப்பா ஒரு 20 ரூபா வச்சுக்கோ, என்னால் இவ்வளோதான் இருக்குது, ஒரு 2 பிஸ்கட்டு ஒரு டீயை வாங்கினேன், ஒரு அளவு ஒரு வடையும் ஒரு டீயை வாங்கினேன், சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொன்னாதான் இங்கே விசுவாசமும் கிரியையோ ரெண்டும் ஒரே மாதிரி கிரியை செய்யணும். அதை விட்டுப்பட்டு ஏசப்பா அவனை ஆசிரியப்பார், அவரை நம்பு, அங்கே ஒரு சுவிசேஷம் பார வந்துடக்கூடாது. இன்னைக்கு நிறைய பேர் வாழ்க்கை அப்படிதான் இருக்குது. கிரியை இல்லாத விசுவாசம். படிக்கிற பிள்ளைகளும் விசுவாசத்தோட படிக்கணும், விசுவாசிக்கணும், கிரியிலே அதை நல்லா படிக்கவும் செய்யணும். அல்லேலூயா. ஆண்டவர் மட்டும் நான் விசுவாசிப்பேன், நான் படிக்க மாட்டேன், கர்த்தர் என் கையை பிடிச்சி எழுதணும். அல்லேலூயா. நீ நிறைய பேர் ஜபம் இப்படி, ஆண்டவரே நீரே என் கையை ஒண்ணுமே நான் படிக்கிற ஆண்டவரே, நீங்க கையை பிடிச்சி எழுதுங்கப்பா. படிக்காம கதவிட்டு இருக்கக்கூடாது. படிச்சாலும் ஆண்டவரே நான் எழுதும் பொழுது நீர் என் கரத்தை பிடிச்சு எழுதுற மாதிரி நான் ஒரு உணர வேண்டும் ஆண்டவரே, அதுதான் கிரியை. அல்லேலூயா. நான் சொல்ற எத்தனை பேர் விளங்குது? அல்லேலூயா. கடைசியா வாசித்து முடிக்கலாம். இதுலயே ஆபிரகாம் வராரு பாருங்க, கீழே 21 நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் செலுத்தின போது கிரியைகளினாலே அல்லவோ நீதிமானாக்கப்பட்டான். விசுவாசம் அவனுடைய கிரியைகளோட கூட முயற்சி செய்து விசுவாசம் பூரணப்பட்டது என்று காண்கிறாயே. அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவருக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்கிற வேத வாக்கியம் நிறைவேறிற்று. தேவனுடைய சிநேகிதன் எண்ணப்பட்டான். கைகளை தட்டி ஆமென். இந்த ஆபிரகாமுக்காக எல்லாம் கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. அல்லேலூயா. கடைசியில் சுத்தி வளைச்சு கடைசியில் இந்த வசனத்தை நான் டைரியில் நோட் பண்ணவே இல்லைங்க. அல்லேலூயா. கர்த்தர் மறுபடியும் இந்த விளக்கத்தை அதிகமாய் தராரு. ஆபிரகாம் தன்னுடைய விசுவாசத்தை கிரியைகளை வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. அல்லேலூயா. அது அவருக்கு நீதியாய் எண்ணப்பட்டது. அவன் தேவனுடைய சிநேகிதன் எண்ணப்பட்டான். அல்லேலூயா. அல்லேலூயா. He was a friend of God. தேவனுக்கு நண்பர், சிநேகிதன். ஆடைய பிள்ளைகளே, உங்களுக்கு எப்படிப்பட்ட சிநேகிதன் இருக்கிறான்? உன் ஃப்ரெண்டை பத்தி சொல்லு, நான் உன்னை பத்தி சொல்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. உன் சிநேகிதன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான்? நல்லவனா இருக்கிறானா, கெட்டவனா இருக்கிறானா? கவனம் தேவை. உன் விசுவாசத்தை கெடுத்து போடுவதற்கு அவன் செயல்படுவான். உன் ஆண்டவருக்கு வழி விலகப்படுகிறதுக்கு செய்வான். நம்ம ஜாக்கிரதையோட இருக்கணும். வாலிபர்களே, படிக்கிற பிள்ளைகளை கவனிங்க.
ஏசப்பாவை வாழ்க்கையில ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோ, நண்பனாக்கிக்கோ. அவர் எந்த சூழ்நிலை கர்த்தர் அவர் உன்னை கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. உயிருக்குறான நண்பன் உன்னை காலை வாரிட்டு போயிடுவான், கழுத்தடிச்சுட்டு போயிடுவான். கவனம். மனுஷனை நாசியிலே சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கள். அவன் எண்ணப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம். இயேசுவோடைய கையை பிடிச்சுக்கோ. அல்லேலூயா. அவரும் பிடிப்பாரு. அவர் பிடிக்கும் போது அப்படியே இழுத்துறக்கூடாது. சில பிள்ளைங்க இந்த என்னது திருவிழாவுக்கு அப்புறம் இந்த என்ன போறாங்க ராட்டெல்லாம் சுத்துது, பெரியார் கடையெல்லாம் போடுறாங்களப்பா, பொருட்காட்சி அந்த மாதிரி போகும்போது பிள்ளைங்க என்னது பேரண்ட்ஸ் காண போயிரு கையை பிடிக்கும். அப்போ நினைச்சு பிடிப்பேன், நான் சின்ன பிள்ளை, நான் குழந்தையா, கையை விட்டு காண போயிடும். நீங்க நிறைய பேர் அப்படித்தான். ஆண்டவர் பிடிப்பாரு. இல்லை ஆண்டவர் கொஞ்சம் விட்டுருங்கப்பா, நான் கொஞ்சம் நல்லா விவரமா தான் இருக்கிறேன் அப்படின்னு விசுவாசத்தை விட்டுட்டு ஓடி போயிரு. எதை சொல்றது புரியுதா? நாம அவர் கையை பிடிக்கணும், அவரு நம்ம கையை பிடிப்பாரு. கையை பிடிக்கும் போது அவர் கையை உதறி விட்டுட்டு போயிடக்கூடாது. அதுதான் தேவன் நமக்கு சிநேகிதராக, நண்பராக, அல்லேலூயா, பாசக்கார நண்பராக இயேசப்பா இருக்கிறார். அல்லேலூயா. அதுமாதிரி தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தை கேட்ட அன்பான நீங்க யாராயிருந்தாலும் சரி, இந்த விசுவாசத்தை கற்றுக்கொள்ளுங்கள். பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க. அம்மாமார்கள், அப்பாமார்கள் விசுவாசத்துல உள்ளதாய் மாறுங்க. பாட்டிமார்கள், தாத்தாமார்கள், ஆயாக்கள் விசுவாசத்தை பற்றி கொண்டிருங்கள். ஆபிரகாமுக்கு உண்டான எல்லா ஆசீர்வாத தேவன் அவங்களுக்கு தருவார். அல்லேலூயா. இந்த விசுவாசத்தினாலதான் அவர் விசுவாசின் தகப்பன் எண்ணப்பட்டார். குழந்தை குட்டி இல்லாத நிலைமையிலையும் விசுவாசி தகப்பனாய் கர்த்தர் வைத்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. விசுவாசத்தில் நடத்தப்படுகிறவர்கள், அல்லேலூயா, விசுவாசத்தில் இன்னும் வளர செய்வதற்கு ஆண்டவர் நமக்கு இன்னும் வல்லவராயிருக்கிறாரு. அல்லேலூயா. இந்த வார்த்தையை விசுவாசிங்க. நாம இன்னும் விசுவாசத்திலே வளருவோம், இன்னும் அதிசயத்தை காண்போம், ஆசீர்வாதத்தை சோதரிப்போம். கர்த்தருடைய கிருபை எங்களோடு கூட இருப்பதாக. ஆமென். God bless you. Praise the Lord.